உங்கள் கவனத்திற்கு. உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் வர்ம ஆசான் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போ கேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்ம ஆசான் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் 35க்கும் மேற்பட்ட ஹெர்போ கேர் மருத்துவமனைகள் 135க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு ISO தரச் சான்றிதழுடன் செயல்பட்டு வருகிறது. ஹெர்போ கேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள் ஆவார்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மையே. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. எனக்கு 12 வருஷமா சார் தோல் தான் பிரச்சனை. எங்கே போ 100 ஹாஸ்பிட்டல் மேலே பார்த்துக்கு 12 வருஷம் நான் ஒரு நாளும் நான் அளவு நாளே கிடையாது. நிம்மதியாக தூங்கி ஒரு 12 வருஷமா எனக்கு இருக்குன்னு பிடிக்க போயிடுச்சு சார் ஆசை எனக்கு. என்னால் கஷ்டப்பட்டு இவங்க தான் அதிகம். அவங்க என் தோலை அள்ளி கொட்டுறது அவங்களுக்கு எவ்வளோ தோல் அள்ளி சுக்க இல்லை. இங்கே வந்த போது தான் இங்கே இருக்குன்னு ஆசைப்பட்டு இங்கே தான் சார். இவ்வளோ நாளாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கோம். அதில் நவீன் பாலாஜின்ற தெய்வம் இருக்கு. ரொம்ப நன்றி சார். இங்கே வந்து வெண்டியாமல் சாப்பிட்டேன். உடம்புல ஒரு சின்ன புள்ளி இல்லை. பேர் பவித்ரா. என்னோட ஏஜ் 25 இயர்ஸ். எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சின்ன குழந்தைலேருந்து இருக்குது. ஏஜ் வர வர அது நிறைய ஆகிட்டுருக்கு. ஸ்கின் டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. சொரியாசிஸ் ஹெட்ரோகெட்ரோடர்மான்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்க இது நிறைய ஆகுதே தவிர கம்மி ஆகலை. இது லாஸ்ட் முறையாக எங்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சரியாயிடும்.
ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பிளாக்காக ஸ்ட்ரக் போட்டு வந்திருப்பேன். இப்போ வந்து க்யூர் ஆகிடுச்சு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. வெயிட் கெயின் ஏறிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஏதோ மந்தமாக இருக்கும், தலைவலியும் வரதில்லை. முன்னெல்லாம் தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். என் பேர் இந்துமதி, நான் ஐயம்பலத்துலேருந்து வரேன். இது 2 வருஷமாக எனக்கு இருக்குது. மற்ற டாக்டர் பார்த்து சரியாகலை. இதெல்லாம் உடம்பு பூரா இதே பரவி இருக்குது. சில வைத்தியங்கள் பார்த்தா சரியாகவும் இல்லை. அதை சரி பண்ணுறதுக்கு தான் சாரை பார்க்க வந்திருக்கோம். கை ஃபுல்லாக சொரியாசிஸ் மாதிரி இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சு. இப்போ உடம்புல எதுவுமே இல்லை. சாருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த பிள்ளைக்கு கைகள்லாம் வெள்ளையாக சொரியாசிஸ் மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. சாரை வந்து பார்த்தோம், இந்த மாதிரி இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. 3 மாதத்தில் சரியாயிடும், நீங்கள் எந்த ஒரு கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பிள்ளைக்கு கைகளில் இருந்த அந்த வெள்ளை தழும்பாக இருந்தது, அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. சாருக்கு ரொம்ப நன்றிங்க. பேர் சத்யா. பெரிய பையன், பிறந்ததுலேருந்தே ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கான். கை கால் நிற்கல. எவ்வளோ இடத்துல போய் பார்த்துட்டு வந்தோம், ஸ்கின் ப்ராப்ளம் போகவே இல்லை. இங்கே போனால் சரியாகும் சொன்னாங்க. நம்பி வந்தோம், உங்களையும் பார்த்தோம். ரொம்ப நன்றி சார். உங்களை நான் தைரியமாக தான் பார்க்குறேன் சார். என் கடவுளே நீங்கள் தான், என் குழந்தை குணமாக்கணும். ஃபஸ்ட் கடவுள் நீங்கள் தான் எங்களுக்கு சார். என் பேர் வெங்கடேசன். எனக்கு வந்து 7 வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. குளிர்காலத்தில் மட்டும் ஒரு 10 நாள் 15 நாள் இந்த மாதிரி தோல் நிறைய உரியும். இத்தனை வருஷம் தோல் நிறைய உரியும் மருந்து சாப்பிட்டு இருந்தேன். இதுதான் சாப்பிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக உரிவித்தனால கை கால் மூட்டை எல்லாம் உரிவித்தனால நடக்க முடியாமல் போகுது. ஒன்றும் சிரமப்பட்டு நடக்கிறேன். அதனால தான் இப்போ சார்கிட்ட வந்துக்கிறேன். பிளட்டு கொடுத்துருக்கேன். இப்போ தான் வரோம். 7 வருஷமாக இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட்டு 1 மாதமாக ஒரு மருந்து சாப்பிட்டுக்கிறேன். குறைஞ்சிருக்குதுங்க. இப்போ வந்து தோல் கொட்டுறது குறைஞ்சிருக்குது. கொஞ்சம் நடக்க முடியுது. இப்போ நடக்க முடியுது. டாக்டர் சாருக்கு நன்றி.
உடம்பெல்லாம் அலர்ஜி ஆயிடுச்சுன்ட்டு நான் சாரை பார்க்க வந்தேன். எனக்கு முடக்குவாதம் மாதிரி எனக்கு கை கால் கூட நீட்ட முடியல, கொல்ல முடியல. எந்த ஊர் நீங்க? சின்னமல்ல குழந்தைங்களுக்கு 2 பிள்ளைங்களை நான் தான் காப்பாற்றுறேன். 3 பொண்ணு 1 பையன். எனக்கு 3 கட்டி கொடுத்து இந்த பிரச்சனைலாம் பார்த்துன்னு மருந்து ஃப்ரீயா போட்டிருக்கேன். இப்போ சார் எனக்கு ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறேன் நிற்கிறாங்க. நான் எங்கெங்கே போனேன், ஆனால் எனக்கு எதுவுமே சரியாகல. எனக்கு சோரியாசிஸ் மாதிரி அலர்ஜி மாதிரி வந்திருக்கு. இது எனக்கு இப்போ ஒரு 3-4 வருஷமாக இருக்குது. பார்த்துருப்பீங்க. எனக்கு இப்போ அந்த காலெல்லாம் எதுவும் கிடையாது. இது நிஜமாலே நான் இங்கே வரணுன்னாலே கடவுளோட அருள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இங்கே வர முடியும். சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்தேன். இப்போ ஈரோடு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கேங்க சார். எல்லா வேலையுமே நானே செஞ்சுக்கிறேன். எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது எனக்கு. நான் ஒரு குனிஞ்சு பெருக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். நேற்று எங்கள் வீட்டில் எல்லா வேலையுமே நான் தான் சார் செஞ்சேன். எனக்கு சோரியாசிஸ் பிரச்சனை இருந்தது, மூட்டு வலி இருந்தது, முடக்குவாதம், என்னால் நடக்கக்கூட முடியாது. ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன். கடவுளோட அருளும் உங்களோட அருளும் இருந்ததுனால தான் என் பிள்ளைங்களுக்கு நான் இப்போ அம்மாவாக நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோவில் வந்து இப்போ என்னை சீரியலுக்கு நடிக்கிறதுக்கோசம் என்னை கேட்டிருந்தாங்க. அது போகலான்ட்டு இப்போ இது பண்ணிகிட்ருக்கேங்க சார். என் பையன் இருக்காங்க சார், ஸ்ரீநாத். நான் சொன்னேங்களே சார் போன வாட்டி உப்பு கூட போட்டு சாப்பிட்டதுக்கு, மா விடுமா, அங்கிள் நவி பாலாஜி அங்கிள் இருக்கிறாருமா, அவர் பார்த்து பாருமான்றான். ஸ்ரீநாத் என் பேர். அம்மா எப்படி இருக்காங்கப்பா? நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப என் பிள்ளைங்க ரொம்ப அழுதுதுங்க. இப்போ நான் சாரோட அருளால் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் என் பிள்ளைங்களுக்கு நான் படிப்புலேருந்து எல்லாத்தையும் நான் ஒரு ஆள் தான் சார் பார்க்குறேன். அம்மா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் ஒரு ஆள் பார்க்கணும். என்னால் முடியாதா என் பிள்ளைங்கள நான் படிக்க வைக்க முடியாது போகுதுன்னு நினச்சேங்க சார். இப்போது இந்த 4th ஸ்டாண்டர்ட் போகிறான், ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கான்.
என் பேர் எம் குத்புதீன். நான் மதுரை மாவுப்பாளையத்திலேருந்து வருகிறேன். இந்த தோல் சம்மந்தப்பட்டது கையில், கழுத்தில், தலையில் பூரா அப்படி அரிப்பாக இருக்குது. அரைச்ச உடனே அப்படியே முணுங்குது. ரெண்டாவது கையில் சொரிஞ்சோம்னா ரத்தமாக வருது. இது 1.5 வருஷம் இருக்குதுங்க. பெரிய ஆஸ்பத்திரி ஒரு 3 மாதம் பார்த்தேன். அங்கே ஒரு 3 மாதம் பார்த்தேன். ஒன்றும் சரியில்லை. கடைசியில் ஐயாட்டா தான் வந்தேன். இங்கே வந்த பிறகு தான் பூர்ண குணம் ஆகிவிச்சு. கழுத்து வலியெல்லாம் போயிடுச்சு. நவீன் பாலாஜி சார் அவர் கை பட்ட உடனே எல்லா வலியும் பறந்துருச்சு. 6 மாதம் சொன்னாங்க. எனக்கு 2.5 மாதத்துலேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவர் கைராசி அப்படி. நீங்கள் எல்லாரும் நம்பிக்கையோட வாங்க. அல்லாஹ்வுடைய அருள் பெறுக. அவருடைய புகழ் ஓங்குக. இந்தியாவுக்கே புகழ் ஓங்குகணும். இறைவனோட துவா கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்கள். சரிதா. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இருக்கு. எங்கெங்கயோ பார்த்து எங்கேயுமே முடியாத. சரியா கவலைப்பட வேணாம். சரியா என்ன வார்த்தையே வரல சொல்றதுக்கு. நம்பருக்குள் கடவுள். ஏழு வருஷமா எனக்கு இருக்கு. எங்கெங்கே பார்த்துருப்பீங்க, எங்கே சரியாகுது, இங்கே வந்துட்டீங்கல்ல இங்கே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அவரால் தான் எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். இப்போ நல்லா இருக்கிறேன். எல்லாமே என்னை பார்த்து கேட்குறாங்க, எந்த அந்த தழும்பு கூட காணுமே உங்களுக்கு. சார் பார்த்தோன்னே சொல்லிட்டேன், எனக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், நீ ஒன்றே கவலைப்படாத, நீ சரியாயிடுவே அப்படின்னு சொன்னார். எனக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. நல்லா இருக்கிறேன். சாருக்கு நன்றி. சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மையே. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. உங்கள்
உங்கள் கவனத்திற்கு உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் வர்ம ஆசான் SR நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போ கேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்ம ஆசான் SR நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் 35க்கும் மேற்பட்ட ஹெர்போ கேர் மருத்துவமனைகள் 135க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு ISO தரச் சான்றிதழுடன் செயல்பட்டு வருகிறது. ஹெர்போ கேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள் ஆவார்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். In the path of truth. எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல அவரு சிஸ்டர் மகா போதிதர். Modern age spiritual guru. People's doctor is the magnet of universal energy. ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு. His divine aura helped millions to overcome karma. நான் குழந்தைங்களுக்கு பைசா வாங்குறது இல்ல. குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமமா நான் பார்க்கறேன். கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையை நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. என்ன வியாதி என்ன பயப்பட வேண்டாம். Guiding light for inner peace and self-awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாக்குங்கள். இதுதான் நிஜம். For life, transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படும். இந்த பாசிட்டிவ் attitude இதுதான் நம்மளை மேன்மைப்படுத்தும். Founder and Chairman Sir Dr. SR Naveen Balaji's Herbo Care Hospital Private Limited. மனித நேயத்தின் சாட்சியை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு கர்ணனின் கொடை காட்சியை பார்த்தோம், இன்று மனித நேயத்தின் சாட்சியை பார்க்கிறோம். சித்தர்கள் சொன்ன சூத்திரத்தை, புத்தர் சொன்ன சூத்திரத்தை அறிந்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவர்தான் ஐயா நவீன் பாலாஜி அவர்கள். பிணி நீக்கும் பணி செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் பல ஆண்டுகளாக மிக நல்ல சேவை மருத்துவத்துறையிலே செய்து கொண்டு வருகிறார்கள். சகோதரர் பாலாஜி அவர்களுக்கு இந்த அளவுக்கு உயர்வு வருகிறது என்றால், எத்தனையோ மருத்துவர்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் மக்களால் மதிக்கப்படக்கூடிய மாண்புமிக்க மருத்துவராக இருக்கிறாரே, இவருடைய புகழ் தொடர வேண்டும். மருத்துவத்திற்கு மதம் கிடையாது. டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்கள் அவருடைய மருத்துவ சேவையின் மூலமாக ஏராளமான பேர் குணமடைந்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவது ஆன்மீகத்தால் மட்டுமல்ல, மருத்துவத்தாலும் சாத்தியம் என்பதை நவீன் பாலாஜி அவர்கள் இங்கே நிரூபித்திருக்கிறார்.
டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நம்முடைய மருத்துவ உலகிலே ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமத்துவ நாயகன். அவருடைய சேவை தொடர வேண்டும். சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் சர்வீஸ் டு காட். இந்த மாமனிதரை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். From bottom of heart I bless, congratulate our beloved great man Dr. Naveen Balaji. அவர் ஒரு மருத்துவராக மக்கள் மனங்களை புரிந்தவராக அவருடைய இந்த செயல்பாடுகள் போற்றுதலுக்குரியது. தமிழகத்திலே இருக்கிற இளைஞருடைய சிந்தனையை மடைமாற்றி ஒரு நல்ல திசையை நோக்கி நகர்த்துகின்ற டாக்டர் அவர்களை மனமாற பாராட்டி வணக்கம். நவீன் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடியவராக போற்றப்படக்கூடியவராக மிளிர்ந்து வருகிறார். மகிழ்வித்து மகிழ் தன்னுடைய ஸ்லோகன், தன்னுடைய தொழிலுக்கான, தன்னுடைய வாழ்க்கைக்கான, தன்னுடைய மருத்துவ நடைமுறைக்கான, தன்னுடைய நிறுவனத்திற்கான ஒற்றை முழக்கம். நாம் அனைவரையும் மகிழ வைத்து அவர் மகிழ்கிறார். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு அட்டாக். அந்த அட்டாக் பண்ணுகிறவர் தான் ஐயா நவீன் பாலாஜி. ஒரே ஒற்றை சொல்லிலே ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலும் தடுத்து நிறுத்துகிற சக்தி ஐயாவுக்கு உண்டு. உங்களுக்காக துணை நிற்கிற, அதாவது ஐயாவுடைய சகோதரனாக இருக்கின்ற நவீன் பாலாஜி அவர்களுக்கு துணை நிற்கிற இன்றைக்கு மத்திய அமைச்சர் இந்த இடத்திலே வாக்கு தருகிறார்கள். எந்த நேரத்திலையும் பாராளுமன்றத்திலே உங்களுக்காக, மருத்துவத்திற்காக, மருத்துவத்துடைய வளர்ச்சிக்காக ஐயா பேசுவார். வணக்கம்.